चोरा यशोदा के लाल, चित्त चोरा यशोदा के लाल, नवनीत चोर गोपाल, नवनीत चोर गोपाल, गोपाल गोपाल गोवर्धन धर गोपाल, गोपाल गोपाल गोवर्धन धर गोपाल, गोवर्धन धर गोपाल, गोवर्धन धर गोपाल। जय बोलो बाल गोपाल लाल की जय। स्वावासम यमुनातीरम सदा பிருந்தாவனம் ஸ்மரேத். நம்ம எங்கே இருக்கோங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம மனசு எங்கே இருக்குது என்பது தான் முக்கியம். நம்ம இருக்கிற இடத்துலையே பிருந்தாவனத்தை நினச்சிட்டு இருந்தோம்னா, கோகுலத்தை நினச்சிட்டு இருந்தோம்னா நம்ம பிருந்தாவனத்தில் கோகுலத்தில் இருக்கோம். சில பேர் பிருந்தாவனம் கோகுலத்தில் போயிட்டு அங்கேருந்து ஆற்றை நினச்சிட்டு இருந்தான்னா அவள் பிருந்தாவனத்தில் இருக்கான்னு சொல்ல முடியாது. அவள் வீட்டை அதை நினச்சி வீட்டுக்குள்ளே தான் இருக்கா. நம்ம மனசு எங்கே இருக்குங்கிறது முக்கியம். பெரியாழ்வார்னு மகான், அவர் தான் முதல்ல பிள்ளை தமிழ்னு பாடினார். அப்புறம் எல்லாரும் மீனாட்சிக்கு பிள்ளை தமிழ் பாடினார், குமரகுருபரர், இப்படி அவாவா பிள்ளை தமிழ் பாடினார்கள். பகவானை குழந்தையாக அனுபவிக்கிறது. அவர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்தால் கூட அவருக்கு என்ன தோன்றதுன்னா, இந்த திருக்கோஷ்டியூர்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரையே அவர் கோகுலமாக நினச்சிக்கிறார். அந்த அழகர் இருக்கிற இடத்தையே பிருந்தாவனமாக நினச்சிக்கிறார். அதனால் அந்த இருக்கிற இடத்த, அந்த எந்த ஊரோ அந்த ஊர், அந்த திவ்ய தேசத்தையே அந்த க்ஷேத்திரமாக நினச்சிண்டு அவர் அனுபவித்து பாடுறார். நோக்கிய சோதை நுணுக்கிய மஞ்சளால் நாக்கு வழித்து நீராட்டும் இந்நம்பிக்கை, வாக்கும் நயனமும் வாயும் முறுவலும் மூக்குமிந்த வாக்கானீரே, மொய்குழலீர் வந்து காணீரே. யசோதா பாவத்தில் கண்ணனை குளிப்பாட்டக்கூடிய பாட்டு. கூப்பிட்டு எல்லாரையும் கிருஷ்ணனை பாருங்கோ கிருஷ்ணனை பாருங்கோன்னு சில பேர் அவள் குழந்தைய தன்னுடைய மாமனார் மாமியாருக்கு கூட காட்ட மாட்டாள், அப்படி வச்சுப்பா தெரியுமா. அப்படி இல்லாமல் யசோதை என்ன பண்ணுறா, எல்லாரையும் கூப்பிட்டு என் குழந்தைய கிருஷ்ணனை பாருங்கோ கிருஷ்ணனை பாருங்கோன்னு அவள் காட்டுறாள். கண்ணனை குளிப்பாட்டுறாள், தன்னுடைய மடியிலேயே போட்டு. இப்போ குழந்தைய குளிப்பாட்டுறதுங்கிறது நமக்கு அம்மா எப்படி குளிப்பாட்டினா பார்த்து பொண்ணை பார்த்து அப்படியே கற்றுன்றோம். இப்போ அமெரிக்காலாம் போனால் அதுக்குன்னு தனியாக ஆளை கூப்பிடணும், அவளுக்கு தனியாக பைசா கொடுக்கணும். அதுக்கு ஒரு கோர்ஸ் மாதிரி அவள் படிச்சுட்டு அவள் குளிப்பாட்டுவா. அதனால் இப்போ என்ன பண்ணுறா, அமெரிக்கா போகிற பசங்கள்லாம் இந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நர்ஸுக்கு பைசா கொடுக்கறத விட அம்மா அப்பாவுக்கு ஒரு டிக்கெட் எடுத்து வாங்கி கொடுத்தா போகிறோம் அப்படின்னு அமெரிக்கா போனவருக்கு மாத்திரு பிதிரு பக்தி ஜாஸ்தி ஆகிடுச்சு. உடனே அம்மா அப்பாவை அழைச்சிட்டு போகிறா குழந்தைய பார்த்துக்கிறதுக்குன்னு. அப்புறம் அம்மா அப்பா கொஞ்ச நாள் போவா, அப்புறம் மாமனார் மாமியார் அப்படி மாற்றி இவா ஆடாறு மாதம் நாடாறு மாதம்னு விக்ரமாதித்தன் கதை மாதிரி இவா போயிட்டு வந்துட்டுருக்கு. இப்படி குழந்தைய பார்த்துக்கிறதுக்குங்கிறது அது தனியாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. சமைக்கிறது எப்படின்னு புஸ்தகம் பார்த்து படிக்கணுமான்னு, ஒரு அம்மாவுக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணின ஒரு பொண்ணுக்கு சமைக்கிறத புஸ்தகம் பார்த்து படிக்கணும். குக் அண்ட் சி புஸ்தகத்தை சமைத்து பாருன்னு புஸ்தகம் போடுறவனு கெட்டிக்காரன். சமைச்சிட்டு நன்னா இல்லைன்னா நான் என்ன போட்டிருக்கேன், குக் அண்ட் சி தான் போட்டிருக்கேன், உன்னை யாரும் வாயில் போட்டுக்க சொன்னான்னு கேட்பான். சமைத்து பார். அதனால தான் அப்போ ஒரு அம்மா கூட இருக்கிற குழந்தைக்கு அம்மா சமைக்கிறத பார்த்தே எல்லாம் தானாக வந்துடும். அது மாதிரி குழந்தைய பார்த்துக்கிறதும் தானாக வந்துடும். அப்படி யசோதை கண்ணனை குளிப்பாட்டி பால் கொடுத்து தூளியில் போட்டிருக்கால். அந்த டயத்தில் நந்தகோபர் இதுக்கு போயிருக்கார், கம்சனுக்கு கப்பம் கட்டுறதுக்கு.
யார் இன்கம் டேக்ஸ் கரெக்டாக கட்டுறாளோ அவள் ஆற்றுக்கு தான் பகவான் வருவார். அப்போ ஆடிட்டர்லாம் இன்கம் டேக்ஸ் கரெக்டாக கட்ட சொல்லணும், எப்படி ஏமாத்துறதுன்னு சொல்லக்கூடாது. ஆடிட்டர் வேறு வந்திருக்கார். அப்போ இன்கம் டேக்ஸ் கரெக்டாக கட்டுவாரா நந்தகோபர். அதனால தான் அவள் ஆற்றுக்கு கிருஷ்ணன் வரான். அந்த இன்கம் டேக்ஸ் கட்ட போயிருக்கார். அப்போ போன டயத்தில் வசுதேவர் நந்தகோபரை பார்த்து சொன்னார், இனிமேல் அடிக்கடி வெளியூருக்கு வராதிங்கோ. முதல்ல விசாரிக்கார், குழந்தைகள் சௌக்கியமானு விசாரிக்கணும். ஆனால் அப்படி விசாரிக்கல. கச்சித் வசவ்யம் நிருஜம் பூரியம்பு திருணவீருதம். பிருந்தாவனத்தில் தண்ணியும் புல்லும் இருக்கான்னு கேட்குறார். குழந்தைகள் சௌக்கியமாக இருக்கணும்னா கேட்கணும். பிருந்தாவனத்தில் புல் தண்ணி இருக்கான்னு கேட்டால் குழந்தைகள் சௌக்கியம் எப்படி கிடைக்கும்னா அதுக்குள்ளே அது இருக்கான். பிருந்தாவனத்தில் புல்லும் தண்ணியும் இருந்ததுன்னா மாடு நிறைய புல் சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சதுன்னா மாடு நிறைய பால் கறக்கும். மாடு நிறைய பால் கறந்தால் அந்த பால் தயிர் வெண்ணெயெல்லாம் யசோதை சாப்பிட்டுட்டு யசோதை நல்லா புஷ்டியாக இருப்பாள். யசோதை புஷ்டியாக இருந்தாலே கிருஷ்ணனுக்கு பால் கிடைக்கும். அம்மாவுக்கு முதல்ல தெம்பு இருந்தால் தானே குழந்தைக்கு பால் கொடுக்க முடியும். அதனால் நீ கிருஷ்ணன் சௌக்கியமாங்கிறத விட பிருந்தாவனத்தில் தண்ணியும் புல்லும் இருக்கா அப்படி கேட்குறார். கச்சித் பசவ்யம் நிருஜம் பூரியம் புத்ருணவீருதம் பிருகத்வனம் தததுனா யத்ராசேத்வம் சுஹ்ருத்விருதா. அந்த இடத்துல சொல்கிறார், பகவானை கண்ணனை நினச்சிட்டு தான் கேட்குறாருன்னு அதுக்கு அழகாக வியாக்கியானம் பண்ணுறார். இனிமேல் அடிக்கடி வெளியூர் வராதிங்கோ, குழந்தைகளுக்கு ஆபத்து வரும்னார் வசுதேவர். ஆபத்து வரும்னோடனே ஆபத்து வந்தால் நம்மளால் தடுக்க முடியுமோ? பிரார்த்தனை தான் பண்ணலாம். ஆபதாமபஹர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம்னு ராமரை பிரார்த்தனை பண்ணணும். ராம பாது சலட்சுமணா அல்லது வனமாலி கதீசாரங்கி சங்கி சக்ரி தனந்தகின்னு ஸ்லோகத்தை சொல்லணும். இல்லாத போனால் ஹரிஹரின்னு சொல்லணும். ஹரிஸ்மிருதிகி சர்வ விபத் விமோட்சணம். ஹரிஹரின்னு சொல்லிட்டு இருந்தாலே நம்முடைய ஆபத்தெல்லாம் பகவான் ஹரிச்சிருவார். அதனால் ஹரிம் ஜகாம சரணம் உத்பாதாகம சங்கிதகா. கண்ணனை தியானம் பண்ணிட்டே வரார், ஹரிஸ்மரணம் பண்ணிட்டு வரார். ஸ்ரீகிருஷ்ண சரணம் மம ஸ்ரீஹரிசரணம் மம 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 ஸ்ரீகிருஷ்ண சரணம் மம ஸ்ரீஹரிசரணம் மம. நந்தகோபர் நந்தபதிவச சௌரேகே நமருஷேதி விசிந்தயன் ஹரிம் ஜகாம சரணம் உத்பாதாகம சங்கிதா. நந்தகோபர் மெதுவாக வண்டியில் வரார். அதுக்குள்ளே பூதனான்னு ஒரு ஸ்திரீயை அமுச்சு வச்சான். கம்சனுடைய மந்திரி சபையில் பூதனான்னு ஒரு பொம்நாட்டி மந்திரி. அன்றைக்கே பொம்நாட்டிகளுக்கு மந்திரி சீட்டு கொடுத்துருக்கான் கம்சன். அதனால் இப்போ எல்லாம் யாரும் ஒன்றும் பொம்நாட்டிகளுக்கு ஒன்றும் கொடுக்கலன்னு நினைக்க வேண்டாம், அந்த காலத்துலேருந்து இருக்குது. அவனுடைய மினிஸ்டரில் இந்த பூதனான ஒரு மினிஸ்டர், அவளை பார்த்து இருக்கிற குழந்தைகளெல்லாம் கொன்னுடுன்னு சொல்ல அவள் ஆகாச மார்க்கமாக நந்தகோபருக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு வந்துட்டான். வந்து அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரால். மாயையினால் ஒரு மாயையினால் வந்தாலும் கிருஷ்ணனுக்கு தெரியுமே இது ஒரிஜினல் ஸ்ரீதேவி. அவளை பார்த்துட்டு ஸ்ரீதேவி நினச்சிண்டாலாம் கோபிகைகள். கோபியகா ஸ்ரீயம் திரஷ்டுமிவாகதாம் பதிம். கோபிகைகள் ஸ்ரீதேவி நினச்சிண்டா. கிருஷ்ணன் ஸ்ரீதேவியை டைரெக்டாக பார்த்தவன். அவன் பார்த்தான் இது ஸ்ரீதேவியா மூதேவியான்னு அவனுக்கு தெரியும். உடனே கிருஷ்ணன் கண்ணை மூடினுட்டான். கண்ணை மூடின்டான்னா ஏன் கண்ணை மூடினாங்கிறதுக்கு பல வியாக்கியானங்கள் பெரியவாள்லாம் பண்ணுறா. அதில் முக்கியமாக சிவனை தியானம் பண்ணலான்னு கண்ணை மூடின்டானான். ஏன்னா சிவனுக்கு தான் விஷம் குடித்து ப்ராக்டிஸ் இருக்குது. இந்த பூதனை விஷம் கொண்டு வரா, அதை குடிக்கிறதுக்கு முன்னாடி சிவனை பார்த்து விஷம் குடித்தா நன்னா இருக்குமான்னு. உடனே சிவன் சொன்னார், கொஞ்சம் நானும் குடிச்சிருக்கேன், கொஞ்சம் நேரம் மயக்கமாக இருக்கும், கொஞ்சம் நேரம் படுத்துட்டா எழுந்துட்டா சரியாக போயிடும். நான் அப்படி தான் கொஞ்சம் நேரத்தில் சுருட்டப்பள்ளின்னு இங்கே ஊர் இருக்குது, அங்கே போய் கொஞ்சம் நேரம் படுத்துட்டாரான் சிவன். அப்புறம் சரியாக போச்சுங்கிறார். அதனால் எல்லாம் சரியாக போய்டும் என்று சொல்ல இப்படி கண்ணை மூடிண்டே அந்த பூதனை விஷம் தடவின பாலை கொடுக்க உயிரையும் சேர்த்து உறிஞ்சான். விடு விடுன்னு கத்தி கடைசியில் அவள் உயிரை விட்டாள்.
இருக்கிற மரத்தை முறிச்சின்னு விழுந்தாலாம். 3 ஃபர்லாங் உள்ள மரத்தை முறிச்சாலாம் அவள். ஏன் முறிச்சான்னா, அது இவளுக்கு சம்ஸ்காரம் பண்ணுறதுக்கு மரம் வெட்டுறதுக்கு ஆள் வேணுமே, அதனால் இவளை வச்சே முறித்து விட்டுவிடான். மேலும் அது ஒரு தோட்டம் கம்சனுக்குன்னு ஏற்பாடு பண்ணி கம்சனுக்குன்னு போயின்றது தான். அதை அவன் ஆளை வச்சே பகவான் அதை முறித்து அந்த மரத்தலாம். உடனே நந்தகோபர் என்ன ஆபத்து கேட்குறார். ஆபத்து வந்தது, ஆனால் அந்த ஆபத்துக்கே ஆபத்து வந்துடுத்து, இங்கே பாருங்கோன்னு காட்ட நல்ல வேளை பகவான் தான் காப்பாற்றினார் நினச்சின்றார். அடுத்த க்ஷணம் அவளுடைய உடம்பை வெட்டி அங்கே சம்ஸ்காரம் பண்ணுறார்கள். என்ன பாக்கியம்! ஜனனம் பிருந்தாவனே மரணம் பிருந்தாவனே. ஒரு புண்ணிய க்ஷேத்திரத்தில் பிறக்கணும், அது ஒரு புண்ணிய க்ஷேத்திரத்தில் போகணும். இந்த பூதனை எங்கே பிறந்தாலோ தெரியல, அவளுக்கு பாக்கியம் பிருந்தாவனத்தில் அது சத்கதி கிடச்சிது. இந்த கோபர்கள்லாம் கோவிந்தா கொல்லின்னு போட்டு பகவன் நாமத்தை சொல்லி அவளுக்கு சம்ஸ்காரம் பண்ண அவள் உடம்பு வாசனை அடிச்சு தான். ஏன் வாசனை அடிச்சதுன்னா, அவளுக்கும் பகவான் சத்கதியை கொடுத்தான் என்று இங்கே காட்டுறார். அதாவது குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமேனு கோபிகைகள்லாம் பகவன் நாமத்தை சொல்லி கண்ணனுக்கு ரட்சை பண்ணுறார்கள். அந்த பாலநாராயண கவச்சம்னு 6வது அத்தியாயம் தசமஸ்கந்தத்தில் அந்த 6-8 ஸ்லோகம். அவ்யாதஜுங்கிரி மணிமாம்ஸ்தவ ஜான்வச்சோரு. இவா கண்ணனுக்கு கவச்சம் சொல்கிறதுக்கு முன்னாடி இவா முதல்ல கவச்சம் பண்ணிடலாம். கேசவா நாராயணா மாதவா கோவிந்தான்னு இவா வச்சுருந்தாங்கிறான். ஏன்னா சில ஆப்ரேஷன்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாக்டர் முதல்ல அவளுக்கு ஊசி போட்டுப்பா. ஏன்னா அவனுக்கு எதா பண்ணி அதில் தொத்து வியாதி நமக்கு வராமல் இருக்கணுமேனு முதல்ல இவா ஒரு ஊசி போட்டுட்டு சில ஆப்ரேஷன்லாம் பண்ணுவாள். அது மாதிரி இவா முதல்ல அங்கேஷு கரையோ பிரதகு நியஸ்ய ஆத்மனி அச்ச பாலஸ்ய பீஜன்யாசம் அகுர்வத. அப்படி கண்ணனுக்கு ரட்சை பண்ணுறார்கள். இந்த பூதனா மோட்சத்தை யார் கேட்குறாளோ அவளுக்கு கிருஷ்ண பக்தி வரும் என்று பலஸ்ருதியும் சொல்கிறார். பசுவனுடைய புழுதியினால் கண்ணனுக்கு அபிஷேகம் பண்ணி பசுவனுடைய வாழை தலையில் சுற்றி பசுஞ்சாணத்தினாலையும் ரட்சை பண்ணுறார்கள். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பசுவும் பகவன் நாமந்தான் நமக்கு கதி என்று பகவான் காட்டுறார். நமக்கு இல்லை, பகவானுக்கே கதி என்று இங்கே காட்டுறார். அப்புறம் ஒரு மாதம் ஆச்சு, கண்ணனை குளிப்பாட்டி ஒரு வண்டிக்கடியில் வச்சால் அப்போ ஒரு சகடாசுரன் ஒரு அசுரன் அந்த வண்டி சக்கரத்தில் ஆவேசம் பண்ணிட்டு சுத்தரான். முதல்ல ஃபேனுன்னு நினச்சிருந்தான் கிருஷ்ணன். எப்போ அசுரன்னு தெரிஞ்சதோ அவன் எப்படி தன்னை மறைச்சின்னு வரானோ, நான் எதுக்கு பகவான்னு காட்டணும்னு குழந்தை பாலுக்கு அழற மாதிரியே காலால் ஒரு தட்டு தட்டினான். கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. கள்ளச்சகடம்னு ஆண்டாள் சொல்கிறாள். அந்த சகடாசுரன் ஒரிஜினல் சகடம் இல்லை, அதனால் அவனை காலால் ஒரு அடிக்க அந்த சகடாசுரன் நேராக வைகுண்டத்துக்கு போய் சேர்ந்தான். ஏன்னா பகவானுடைய கால் இருக்கே மிருதுவான கால். பிரபால மிருத்வங்கிரிகதம் வியவர்த்தத. பகவானுடைய கால் மிருதுவான காலாக இருக்குது. ஆனால் அந்த சகடாசுரன் மேலே பட்ட உடனே அது வஜ்ரம் மாதிரி ஆயிடுச்சு. நான் யாருடைய மனசு எப்படி இருக்கோ அது மாதிரி பகவானுடைய கால் இருக்குமா. சாஃப்டான மனசு இருக்கிறவாளுக்கு சாஃப்டாக இருக்கும், கடினமாக இருக்கிற மனசு உள்ளவாளுக்கு கடினமாக போயிடும். அந்த சகடாசுரனுக்கும் மோட்சத்தை கொடுத்தான். இன்னொரு நாள் யசோதை மடியில் வச்சிருந்து கண்ணனை தாளாற்றாள். காயா மலர் நிறவா கருமுகில் போலுருவா கானகமாமடுவில் காளியன் உச்சியிலே தூய நடம் பயிலும் சுந்தர என் சிறுவா துங்க மதக்கரியின் கொம்பு பறித்தவனே ஆயமறிந்து பொருவானெதிர் வந்த மல்லை அந்தரமின்றி அழி தாடிய தாளினியாய் ஆய எனக்கொருகால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே. இது செங்கீரை பருவம்னு குழந்தைய மடியில் வச்சுட்டு தாளாட்டுறது. ஆணை ஆணை அழகர் ஆணைன்னு அதுக்கு பாட்டு உண்டு. அது பெரியாழ்வார் பாடுறார். இது கண்ணனை வச்சு தாளாட்டின் இருக்காள் யசோதை. தாளாட்டுறதுனாலே அது படுத்துக்கும் போது ஆட்டுறாளே அதுக்கு தான் தாளாட்டுன்னு பேர். இது சும்மா கையால் ஆட்டுறது. அது தாளாட்டுறதுனா தாளுன்னு இந்த இடத்துக்கு பேர்.
இதை ஆட்டி ஆயின்னு இப்படி ஒரு சவுண்டு கொடுத்து குழந்தைய ஆட்டுவாள். இந்த தாளுவை ஆட்டி பாட்டு பாடுறதுனால தான் அதுக்கு தாலாட்டுன்னு பேர். இதுக்கு இந்த இடத்துக்கு தாளுன்னு பேர், கன்னத்துக்கு. அப்படி கண்ணனை சீராட்டின்னு இருக்காள். சீராட்டின்னு இருக்கும்பொழுதே தாலாட்டு சீராட்டுங்கிறாளே, அது மாதிரி சீராட்டின்னு இருக்காள். அப்படி ஆட்டின்னு இருக்கும்பொழுதே திருநாவர்த்தன் வரான். அசுரன் கண்ணனுக்கு தெரியறது. உடனே அம்மாட்ட, அம்மா பூச்சாண்டி வரான், அச்சு அச்சுங்கிறான். யசோதைக்கு வந்து நம்ம பூச்சாண்டி அச்சு அச்சுங்கிறானே, யசோதை விட மாட்டேங்கிறாள். கிருஷ்ணன் பார்த்தான், அம்மா வடியில் இருந்தால் அம்மாவுக்கும் கஷ்டம் கொடுப்பானேன்னு வெயிட்டை ஜாஸ்தி ஆக்கினான். பகவானுக்கு அனிமா மகிமாலாம் இயற்கையாகவே இருக்குது. இது சித்தியெல்லாம் படிக்கணும் சில பேர்லாம். கிருஷ்ணன் வெயிட்டை ஜாஸ்தியாக்க இன்னும் திடீர்னு குழந்தை கணக்கிறதுன்னு கீழே இறக்கி வச்சால் அந்த டைமாக திருநாவர்த்தன் எல்லார் கண்ணிலையும் மண்ணை அள்ளி தூவினான். கிருஷ்ணனை டாட்டா போகலாம் வாங்கினவுடனே கிருஷ்ணனும் கிளம்பிவிட்டான். ஏண்டாண்ணா கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சு கருடன் மேலே ஏறி பறந்து போய் ஒருத்தன் வந்திருக்கான், அவன் மேலே ஏறி பறக்கலாமேன்னு அவன் தலையை பிடிச்சின்னு அவன் குடுமையை வச்சுட்டு பறக்கிறான். அந்த காலத்தில் அசுரனும் குடுமி வச்சுட்டு இருந்த காலம். என்னடா அவன் குடுமையை பிடிச்சிட்டு கிருஷ்ணன் பறக்கிறான். பறந்து போகும்பொழுதே அம்மா கிட்ட போகணுன்னான் கிருஷ்ணன். அந்த திருநாவர்த்தன் சொன்னான், நான் அம்மான்னு கிட்ட போகிறேன், கம்ச மாமாவை பார்க்கலாம் என்று சொல்ல, கிருஷ்ணன் சொன்னான், நான் மாமாவை பார்க்குறதுக்கு எங்கள் சித்தப்பா அக்ரூரனோட போய்க்கிறேன், உன்ன மாதிரி குரூரனோடலாம் வரமாட்டேன்னு அவன் கழுத்தை பிடிச்சி நெரிக்க, உடனே அவன் காலை பிடிச்சி இழுத்தான். எப்போ காலை பிடிச்சானோ அவனுக்கு மோட்சத்தை கொடுத்துடலான்னு திருநாவர்த்தனுக்கும் மோட்சத்தை கொடுத்தான். இந்த கதையை யார் கேட்குறாளோ அவளுக்கு வாயு பிராபலம்லாம் செய்யா போயிடுங்கிறார். நான் சொல்ல, பட்டத்திரி சொல்கிறார். வாதாத்மகம் தனுஜமேவ மயி பிரதூன்வன்னு வாதாத்மகான்ம மகதான் கிமுனோ துனோஷி கிம் வா கரோமி புனரப்பியனிலாலயேஷ நிசேஷரோகசமனம் முகுரர்த்தயே துவாம். காத்து ரூபத்தில் வந்த ஒரு அசுரனையே கொன்னையே எனக்கும் வாயு பிராபலம் தான் வருது. இந்த வாயு ப்ராப்ளமே இந்த வாயு ப்ராப்ளத்தில் தான். ஒரே தெரியாக சாப்பிட்றது, ஒரே தெரியாக பேசுகிறோம். நம்ம நிறைய பேசும்போதும் நம்ம வாய்க்கு வழியாக காற்று உள்ளுக்குள்ளே போயிடுறது. சாப்பிடும்போதும் நிறைய பேசாமல் சாப்பிடணும். இப்படிலாம் நியமங்கள்லாம் இருக்குது. அப்படி சாப்பிடாதனால தான் நமக்கு வாயு ப்ராப்ளம் ஏற்படுறது. அதனால் இந்த வாயு ரூபத்தில் வந்து அசுரனை கொண்டையே இந்த என்னோட வாயுவையும் நீக்கிடு என்று பிரார்த்தனை பண்ணினார். பகவான் அவருடைய வாயுவை நீக்கிட்டார். அவர் திருப்பி ஸ்தோத்திரம் வந்தார் பட்டத்திரி. கிருஷ்ணா, சாதாரண கதையில் உலகத்தில் காற்றுல புழுதி பறக்கும், தூளி பறக்கும், என் கதையில் மாறி எடுத்துனார். உன் பாத தூளியை பிடிச்சேன், என் காற்று பறந்து போயிடுத்து, காற்றே போயிடுத்து, எனக்கு வாதரோகமே செய்யா போயிடுத்து அப்படிங்கிறார். இப்படி திருநாவர்த்தனை சம்ஹாரம் பண்ணினார். மெதுவாக கிருஷ்ணன் தவழறான். தொடர் சங்கிலிகை சலார்பிலாரென்ன துங்கு பொன்மணி ஒளிப்ப படுமும் முதல் புலல் சோர வாரணம் பையன் நின்றூர்வது போல் உடன் கூடி கிங்கினியாரவாரிப்ப உடைமணி பறை கரங்க தடந்தாளினை கொண்டு சாருங்க பாணி தலநடை நடவானோ. இந்த சார்ங்கபாணி கும்பகோணத்தில் புறப்பாடு பண்ணி வரும்பொழுது இந்த ஆண்டாள் சன்னது அது நிலாமுற்றம்னு அது ஒரு நல்ல அதில் நேரம் ஆண்டாளுக்கு நேரம் நடை போட்டு காட்டுவார். ஆண்டாளுக்கு நடை போட்டு காட்டுறார். ஆண்டாளுக்கு ஒரு விதமாக தோன்றது. ஆண்டாளும் பெரியாழ்வாரும் வந்து பார்க்குறா. பெரியாழ்வாருக்கு பார்க்கும்பொழுது சார்ங்கபாணி தலநடை நடவானோ, சின்ன குழந்தை தத்தகா புத்தகா நடக்குமே அது மாதிரி நடக்கிறான் அப்படின்னு சார்ங்கபாணி அந்த உற்சவத்தை பார்த்து தளர்நடை நடவானோ, இந்த தளர்நடை நடந்து வரான். வந்தால் யானை வர மாதிரி இருக்குது. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு. யானை வரும்போது தொடர் சங்கிலிகை சலார் பிலார்ன்னு அந்த சங்கிலிலாம் சிலக்கு சத்தம் கேட்கும். அந்த யானையினுடைய கண்ணிலேருந்து அந்த மதகந்தம்னு அப்படி வந்து தண்ணீர் வந்துட்டே இருக்கும். கிருஷ்ணனும் அப்படியே தத்தகாபத்துக்காக நடந்து வரும்பொழுது அவனுடைய கிங்கினி சத்தம் கேட்குறது. இந்த யானைக்கு தண்ணி கொட்டுற மாதிரி இவன் வாயிலேருந்து அப்படியே யானை அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஒரே இதான் நடக்கிறதுனால வாயிலேருந்து அப்படியே கம்பி கம்பியாக எச்சல் வளருது. படும்பும் முதப்புணல் சோர வாரணம் பையன் நின்றூர்வது போல் அந்த யானை மாதிரி மெதுவாக நடந்து வரான். எல்லாரும் யானை வந்தால் பார்த்தா யானைன்னு எல்லாரும் யானையை பார்ப்பா. இந்த யானை யாரையும் பார்க்காத ஸ்டைலாக போயின்னு இருக்கும்.
மாமியெல்லாம் சமையலை விட்டுட்டு யானை பார்க்க வருவா, மாமாலாம் ஆஃபீஸ் பார்த்து விட்டுட்டு யானையை பார்ப்பா, குழந்தைகளும் ஸ்கூல் போகிறத மறந்து யானை பின்னாடி போவா. அந்த யானை நடை அழகு. அந்த யானை மாதிரி கிருஷ்ணனும் கஷ்க புஷ்குன்னு இருக்கான். அப்புறம் யானை விளையாட்டே ஆரம்பிச்சுட்டான். யானை மாதிரி நடந்தான். அப்புறம் என்னாச்சு, ஒரு நாளைக்கு ஒரு நாராயண தரங்கத்தில் சொல்கிறார், கலபகதிம் தர்சய ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா தவ கர்ணௌ சலய ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா. ஒரு நாளைக்கு யானை அந்த கோகுலத்தில் வந்தது. எல்லா ராத்திரியும் அரிசி கொடுத்தா, வாழைப்பழம் கொடுத்தா, அவல் கொடுத்தா, இப்படி பழம் எல்லாம் கரும்பு எல்லாரும் ஒன்று கொடுக்குறா யானைக்கு. உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணினா, உடனே அவன் 2 பசங்களை அழைச்சிட்டு, ஒரு பையன் வந்தான், 2 பையங்க வந்து யானை பாகன் மாதிரி, கிருஷ்ணன் தான் அங்கே இது மாமி நான் தான் யானை வந்திருக்கேன் அப்படின்னு யானை மாதிரி இப்படி வரான். உடனே கிருஷ்ணா நீ யானைன்னு சொன்னால் போகாது, யானை காதை ஆட்டுமே, அது மாதிரி நீ காதை ஆட்டுனால். நமக்கு வந்து காதை ஆட்ட முடியுமோ? கையாலனா அப்படி ஆட்டலாம், தவிர யானை மாதிரி தானாகவே ஆட்ட தெரியாது. ஆனால் எங்கள் அண்ணா ஆட்டுவார், இதோ இப்படி பண்ணுவார், காது ஆடும். அது ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. அது மாதிரி இந்த காதை ஆட்ட சொன்னோடனே கிருஷ்ணன் வந்து உலகத்தையே ஆட்டுறவனுக்கு அவன் காதை ஆட்ட தெரியாதா? காதாவது மாதிரி ஆட்டி காமிச்சான். ஆட்டி காமிச்ச உடனே மாமி சொன்னான், நீ காதை ஆட்டினா உனக்கு யானைக்கு தர மாதிரி கரும்பு தரேன், அவள் தரேன்னால். இவன் காதை ஆட்ட ஆரம்பித்த உடனே இப்படி எல்லா இடத்துலையும் அது ஒரு வசூல் பண்ணினாங்கிறான். கலபகதிம் தர்சய ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா தவ கர்ணௌ சலய ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா. மெதுவாக நடக்க ஆரம்பித்த கிருஷ்ணன் பின்ன ஓட ஆரம்பிச்சுட்டான். எப்படி நடக்க கற்றுண்டான்னா, யசோதையே முதல்ல நடக்க தெரியலேன்னு கிண்டல் பண்ணினான். கிருஷ்ணன் சொன்னான், என் ஸ்பீடுக்கு ஒன்றால் நடக்க முடியாதுமா, ஒரு கால் இங்கே வச்சேன்னா அடுத்த காடு பிரம்மலோகம் வரலையும் போகும், அந்த ஸ்பீடுக்கு ஒன்றால் நடக்க தெரியாதான் நான் மெதுவாக நடக்கிறேன்னு. நடக்க எப்படி கற்றுண்டான்னா, நட வண்டின்னு அந்த காலத்தில் ஒரு கட்டையில் வச்சுருப்பா, அதை பிடிச்சிட்டே குழந்தை நடக்கும், இல்லாட்டா அம்மா கையை பிடிச்சின்னு நடக்கும். இப்போலாம் அதுக்குன்னு ஒரு வண்டி மாதிரி இருக்குது, அதில் போட்டு உட்காந்து வச்சுட்றா, அது வேணும்னா நடந்துக்கலாம், இல்லாட்டா அதிலே உட்காந்துக்கலாம். அது மாதிரி ஏன்னா அது தானாகவே நடக்க வந்துடும். இருந்தாலும் நமக்கு வந்து அவசரம், சீக்கிரம் நடக்கணும், சீக்கிரம் தவறணும்னு. இப்போ இந்த காலத்து குழந்தையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது எல்லாத்துலேயும். அப்படி மெதுவாக கிருஷ்ணன் எப்படி நடக்க கற்றுண்டான்னா, வாசலில் ஒரு கண்ணுக்குட்டி வந்தது. கிருஷ்ணன் அந்த வாச திண்ணையை பிடிச்சிட்டு இருந்த கிருஷ்ணன் அந்த கண்ணுக்குட்டியை பார்த்தோடனே கண்ணுக்குட்டியை வாழை போய் பிடிச்சான். பிடிச்ச உடனே கண்ணுக்குட்டி மெதுவாக நடக்க ஆரம்பிக்க, அந்த வாழை பிடிச்சிட்டு கண்ணுக்குட்டி மெதுவாக நடக்க அவன் மெதுவாக நடக்க ஆரம்பித்தான். அப்புறம் கண்ணுக்குட்டி மெதுவாக ஓட, ஒரே டயத்தில் நடக்கவும் ஓடவும் கற்றுனுட்டான். பலராமன் அது பெரியவன். பலராமன் கேட்டான், கிருஷ்ணா நானே இன்னும் நடக்க கற்றுக்கல, நீ எப்படி நடக்க கற்றுண்டேன்னு. கிருஷ்ணன் சொன்னான், காலமுறை வாசத்தை நீ பிடிச்சி நில்லு, கண்ணுக்குட்டி ஒன்று வரும், அது வாழை பிடிச்சா தானாக கற்றுண்டுடலாம். நீ மெதுவாக பலராமனும் கற்றுனுட்டான். முதல்ல நடக்க தெரியலையேன்னு கவலையாக இருந்தது. நடக்க தெரிஞ்ச பிறகு ஏண்டா நடக்க வந்ததுன்னு ஆயிடுச்சு. ஏன்னா எல்லார் வீட்லேயும் என்னென்ன பால் தயிர் வெண்ணெய் இருக்கோ எல்லாத்தையும் கிருஷ்ணன் எடுத்து சாப்பிட்டுருக்கான். ஏண்டானா அந்த கோபிகைகள்லாம் சொல்கிறா, நம்ம ஊரில் ஒரு திருடன் வந்திருக்காண்டி, சாதாரண திருடன் பட்டு புடவை அல்லது வெள்ளி பாத்திரம் தங்க நகையெல்லாம் திருடுவா, இவன் வந்து பட்டினி ஊர்லேருந்து வந்திருக்காமல் இருக்குது, சாப்பாடே கிடைக்காத ஊர்லேருந்து திங்கிற சாமானாக திருடிட்டு போகிறான். இந்த பால் தயிர் வெண்ணெய் முறுக்கு பழம் சீடை. ஏண்டனா அவள் சொல்கிறது நியாயம்தான். வைகுண்டத்தில் நைவேத்தியம்லாம் பண்ண மாட்டலாம். சதா பஷ்யந்தி சூரையகா, யாராவது வந்தால் சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க ஊரில். பரஸ்பரம் பார்த்துட்டே இருப்பா. சாப்பாடு வேணும்னா எனக்கு நீ அன்னம் உனக்கு நான் அன்னம், அகமன்னம் 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 அகமன்னா அது ஒன்று பாடின்னு இருப்பாளே தவிர அங்கே நைவேத்தியம் பண்ண மாட்டான். அப்போ தான் கிருஷ்ணன் பார்த்தான், இங்கே ஒன்றும் நைவேத்தியம் கிடைக்கல, சரி அவதார மண்டலத்திலேயே கொஞ்சம் வாயில் போட்டுன்னு வரலான்னு இங்கே வந்து ஒரு ராத்திரியாக போய் எடுத்து சாப்பிட்றான். அந்த கோபிகள்லாம் வந்து சொல்கிறார்கள், பாலை கறந்து அடுப்பேற வைத்து பல்வளையால் என் மகள் இருப்ப, மேலையகத்தே நெருப்பு வேண்டி சென்று இறைப்பொழுது அங்கே பேசி நின்றேன், சாலக்கிராமம் உடைய நம்பி சாய்த்து பருகிட்டு போந்து நின்றான், ஆலை கரும்பின் மொழியணைய அசோதை நங்காய் உன் மகனை கூவாய். பாலை கறந்து, ஒரு கோபி பாலை கறந்து அடுப்பில் வச்சிருக்கா. அவளுடைய பொண்ணு செங்கமலம் அப்படின்னு பேர். செங்கமலம்,
இந்த அடுப்பை பால் வச்சுருக்கேன் பார்த்துக்கோ. என்ன அடுப்பில் பால் வச்சுட்டு இந்த காலம் மாதிரி லைட்டரோ நெருப்பு குச்சியோ இல்லாத காலம். பக்கத்து வீட்டில் தான் போய் நெருப்பு வாங்கிட்டு வருவா. யாராவது ஒரு ஆற்றுல கோடி ஆற்றுல ஒரு பாட்டி நெருப்பு வச்சுருப்பா. நெருப்பை எப்படி கொடுப்பான்னா, இவ ஒரு உரிமட்டை நாரை எடுத்துன்னு போவா. எங்கள் குருநாதர் சொல்லியிருக்கார். அந்த உரிமட்டையில் கொஞ்சோண்டு பருப்பு மாதிரி நெருப்பை கொடுப்பாலாம். அது இப்படி பேசிகிட்டே இப்படி ஆற்றிகிட்டே இருந்தால் அது கொஞ்சம் நேரம் பெரிய நெருப்பாக ஆகிடும். எடுத்துன்னு வருவா. நெருப்பு வாங்குவாளான்னா, இப்போ நமக்கு கேஸ் தீர்ந்துட்டுனா பக்கத்தாத்தில் போய் கேஸ் சிலிண்டர் வாங்கிட்டு வருவோமே, கேஸ் சிலிண்டர் வாங்குற மாதிரி அந்த காலத்தில் நெருப்பு வாங்கிட்டு வருவாள். அதனால் சொல்கிறார், மேலையகத்தே நெருப்பு வேண்டி சென்று இறை பொழுது அங்கே பேசி நின்றேன். அவள் என்ன பேசுவா? கோபிகைகள் பேசினா கிருஷ்ணனை பற்றி தான் பேசுவாள். கிருஷ்ணனை பற்றி பேசினா டைம் போகிறதே தெரியாது. இவள் இறை பொழுதுங்கிறாள். ஏதோ கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தேன்னு இவள் பேசிகிட்டே இருக்கிறதுக்குள்ளே அங்கேருந்து கிருஷ்ணன் வந்தான். அந்த செங்கமலத்தை பார்த்தான். என்னடி இங்கே நிற்கிறேன், அங்கே எல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸு கோமலம் அது மாதிரி மீனாட்சி எல்லாரும் அங்கே வாசலில் நிற்கிறாளே, ஏன் வாசலுக்கு போயிருக்கா? அங்கே வளையல் செட்டியார் வந்திருக்கார் ஒருத்தர். ஹைதராபாத்லேருந்து கல் வச்ச வளையல், ஸ்பெஷல் வளையல்லாம் வச்சுருக்கார். எல்லோரும் வலை வாங்க போயிருக்கா, வலை அடுக்கிக்கிறா, நீ போய் வலை வாங்கிக்கலையா? எங்கள் அம்மா பாலை பார்த்துக்க சொல்லியிருக்காளே, பாலை நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா. பொண்ணு இந்த பொண்ணு அம்மாட்ட சொல்லணுமேனு வலை, ஏன்னா பைசா கிடையாது, அம்மா கிட்ட தானே சொல்லணும். அம்மா கிட்ட வந்து, அம்மா ஏண்டி வலை வேணும், ஏண்டி உனக்கு வலை காப்பு மாதிரி நிறைய வலை வச்சுருக்கேன், அடுக்கி வச்சுருக்கேன், இன்னும் என்ன வலை? இல்லை ஸ்பெஷல் வலை வந்திருக்கான், நீ இரு நான் வரேன் அப்படின்னால் இவ விடவே இல்லை, பேசிகிட்டே இருக்கா. மறுபடியும் அம்மா என்னடி வலை, ஏண்டி திருப்பி இவளை யார் கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட போகிறானோ தெரியல. வலைக்காரன் எங்கே வந்திருக்கான்? வளையல் செட்டியார் வந்திருக்கான்னு கிருஷ்ணன் தான் சொன்னான். அது சரி, பாலை யார் பார்த்துக்கிறா? கிருஷ்ணனையே பார்த்துக்க சொல்லியிருக்கேன். சரியாக போச்சு, முதல்ல பாத்திரமாவது இருக்கா போய் பார்ப்போன்னு வந்து பார்த்தா அப்படியே பாலோட பாத்திரத்தோடு குடிச்சிட்டான். சாலக்கிராமம் உடைய நம்பி சாய்த்து பருகிட்டு போந்து நின்றான். அந்த கோபி கட்டிக்காரி, கிருஷ்ணா உன்னை விடுறதா இல்லை, பிடிக்கிறேன் பாருன்னு கிருஷ்ணனை துரத்தின்னு வந்தால், கிருஷ்ணன் கெட்டிக்காரன் என்ன பண்ணினான்னா, அந்த ஸ்ரீரங்கத்தில் போய் அப்படியே படுத்துன்னு விட்டா அந்த எப்படியோ காவேரியில் நீச்சல் அடிச்சோ அப்படியோ, அந்த காலத்தில் பிரிட்ஜெலாம் இல்லாத காலம், பலகடியோ எப்படியோ வந்தால் அந்த பாட்டி, அந்த கோபி வந்து இங்கே வந்து நீ ஒன்றும் தெரியாத பையன் மாதிரி தூங்கின்னு இருந்தாலும் நீ தான் வெண்ணெய் திருடன்னு எனக்கு தெரியும். ஏன்னா கொண்டல் வனனை கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன்னு பாடுறார். அதனால் தூங்கி நேரம் படுத்துட்டு இருந்தாலும் வாயில் வெண்ணெய் வாசனை அடிக்கிறது, உன்னை விட மாட்டேன்னு வந்துவிட்டான். அதனால் இந்த கோபி ஸ்ரீரங்கத்துக்கு வந்துவிட்டான்னு கிருஷ்ணன் என்ன பண்ணான், அங்கேருந்து ஜம்ப் பண்ணி நேராக திருப்பதி மலைபேல போய் உட்காந்துன்னு விட்டான். மலைபேல போய் நின்றுண்டா இது வரதுக்கு ஒரு லேட்டாகும், ஏன்னா க்யூவில் நின்று கஷ்டப்பட்டு வரணும் அப்படின்னு அங்கே போயிருந்தால் இந்த கோபி விடலை. அங்கேயும் திருப்பதிலேயும் வந்து க்யூவில் வந்துவிட்டா. ஏன்னா அந்த கோபி திருப்பி வந்துவிட்டாள்னு அங்கேருந்து ஒரு ஜம்ப் பண்ணினான். சிங்கவேல் குன்றங்கக்கூடிய அகோபிலத்தில் நரசிம்மராக இருக்கான். அவன் சொன்னான், இந்த சிங்க முகத்தை காட்டினாலாம் நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன், நீ வெண்ணெய் திருட பையன்னு எனக்கு தெரியும்னு அங்கேயும் வந்துவிட்டா. அங்கே ஏறுறதும் ரொம்ப கஷ்டம், அகோபிலத்தில் ஏறுறதுக்கும் படியெல்லாம் கிடையாது. இந்த கோபி கட்டிக்கறி பொருளுக்கு எங்கே போனாலும் வரா. கடைசியில் கிருஷ்ணன் பார்த்தான். அங்கேருந்து எங்கள் குருநாதர் எல்லா திவ்ய தேசத்தையும் சொல்லிடுவார், நான் ஒரு 4-5 சொல்கிறேன். அங்கேருந்து ஜெம் பண்ணி நேராக பத்ரிகாசிரமத்துக்கு போயிட்டாரான். அங்கே போய் தாடி வச்சுன்னு ரிஷியாக ஜெபம் பண்ணின்னு இருக்கார். உடனே அந்த கோபி அங்கே வந்துட்டா. அந்த பணியில் எப்படியோ ஏறி வந்து, நீ வந்து இப்படி ரிஷி மாதிரி ஜெபம் பண்ணினாலும் நீ வெண்ணெய் திருட்டு பைய தான் எனக்கு தெரியணும், அங்கே வந்துவிட்டான். கடைசியில் அங்கேருந்து ஜெம் பண்ணி நேபாளுக்கு போய் சால கிராமமாக போயிட்டாரான். சால கிராமமாக உருண்டின்னு இருக்கான். இந்த கோபி அந்த சால கிராமமாக கிருஷ்ணனை பிடிச்சி ஒரு டப்பியில் போட்டு எடுத்துன்னு வந்துவிட்டாலாம். சால கிராமம் உடைய நம்பி சாய்த்து பருகிட்டு போந்து நின்றான். பேசும்போது என் பையன் ரொம்ப நல்ல பையனு பேசு, ஆனால் இங்கே பார், இன்னொரு கோபி இன்னொரு கதை சொல்கிறாள். இதெல்லாம் ஆழ்வார் அனுபவிக்கக்கூடிய அழகான கண்ணனுடைய பால லீலைகள்.